பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. நீ இப்படி பல்ல காட்டிட்டே இருக்கும்போது எனக்கு அவ்வளவு கடுப்பாகுது. ஏஞ்சலும் பெல் அடிச்சதுக்கு பிறகு கூட நீ கிளாஸ் ரூமுக்கு போகாம இப்படி என்னையே நோக்கிட்டு இருந்தியனா அதுக்கு அர்த்தம் என்ன? உன்னை எப்படி பழி வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் அப்புறமா யோசி. எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன் மட்டும் சொல்லிட்டு போ. மவனா, நீ மட்டும் எப்படிடா ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருந்தா? அதாவது நீ மேரிடுன்னு தெரிஞ்ச என்கிட்ட லவ் பண்றதா சொல்லுவேன்? ஜில்லோ எல்லாம் உன் மேல உள்ள நம்பிக்கையில தான். என் மேல உள்ள நம்பிக்கையா? புரியலையே. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவேன்? அட்வைஸ் பண்ணியே சாகடிப்பேன். அதான் எனக்கு தெரியுமே. உனக்கெல்லாம் அட்வைஸ் இல்லடா, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். ஒய்ஃபையே டஸ்ட்பின் ஒரு ஓரமா ஒதுக்குவேன்னு சொன்ன மாதிரி ஒரு ஓரமா ஒதுக்குவேன்னு சொன்னவன் தானே. வெக்கிங் கேட்டவனே, உன்னையெல்லாம் நம்பி அந்த பெரிய குடும்பத்துல உள்ள பெரியவர் பொண்ணு தந்திருக்காரு பாத்தியா? இப்படி முன்ன பல்ல கட்டிட்டே இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லு ஜில்லு, நான் உன்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன். உன்னையெல்லாம் பாகிஸ்தான் ஜெயிலுக்கு அனுப்பணும்டா, அப்பதான் நிம்மதியா இருக்கான். ஐயோ செல்லம், பாகிஸ்தான்ல ஜெயில எல்லாம் இல்ல. பாகிஸ்தான்ல ஜெயில் இல்லையா? இல்லையே, எல்லா கண்ட்ரிலயும் ஜெயில் இருக்கான்ல. ஆனா செல்லம், பாகிஸ்தான்ல மட்டும் ஜெயில் இல்ல. அப்போ தப்பு பண்றவங்கள என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்றவங்கள தானே. அங்க பெரிய ஒரு கடல் இருக்காம். அந்த கடலை சுத்தி 4 பக்கத்துலயும் பெருசா ஒரு பில்டிங் கட்டுவாங்க. பில்டிங்கா? தப்பு பண்றவங்கள எல்லாம் அந்த பில்டிங்குள்ள போட்டு பூட்டிடுவாங்க. ஒருவேளை தப்பிக்கானே நினைச்சா கூட, ஐ மீன் எகிரி குதிச்சா கூட கடலுக்குள்ள தானே விழுவாங்க. அப்புறம் என்ன, மர்கையாதான். ஆனா நான் சீதாராமன் படம் பாத்திருக்கனே. இங்க பாரு, படத்துல வரத உண்மை நம்புவியா இல்ல பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தா என்ன நம்புவியா? நீ போயிருக்கியா? ஆமா பின்ன, நான் போகாத கண்ட்ரியா, நான் பார்க்காத ஸ்டேட்டா? ஓ, ஏதோ ஒண்ணு பில்டிங் மாதிரி கட்டி உள்ள தூக்கி போடுறாங்கல்ல கொடுமைப்படுத்துறதுக்கு, அப்படியாவது ஒண்ணு அதுக்குள்ள தூக்கி போடட்டும். ஏச்செல்லாம் பாகிஸ்தான்ல ஜெயில தானே. நீ தானே இப்ப இல்லன்னு சொன்ன. ஐயோ, என் தங்க குட்டி நான் என்ன சொன்னாலும் நம்புற மாதிரியே தலையாட்டுது. நீ பாத்தியா நான் நம்பினேன் அப்படின்னு? செல்லம், நான் வேற ஒன்னா லவ் டார்ச்சர் கொடுக்கறேனா? அந்த கன்ஃபியூஷன்ல நான் என்ன சொன்னாலும் நீ நம்புவேன்னு எனக்கு தெரியும். அதான் என் செல்லம், நான் என்ன சொன்னாலும் நம்பும். ஆமா, இத மாதிரி என்கிட்ட வேற யாராவது பேசினா இந்நேரம் பல்ல கழட்டி கையில கொடுத்திருப்பேன். இது வரைக்கும் உன் பல்ல பேக்காம இருக்க பாத்தியா? என்ன செருப்பால அடிக்கணும்? அது ஒண்ணும் இல்ல செல்லம், உன்னால என்ன அடிக்க முடியாது. ஏன்னா உன் உள் மனசுக்குள்ள நான் இருக்கேன். ஏச்சி, உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. ஆமா சார், நான் கரெக்டா வந்துருவேன். டாடி. ஐயோ, இவரை பாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய அறிவாளி மாதிரி தெரியுது. இவர் இருந்த சீட்டா இந்த முட்டாளுக்கு கொடுத்து இப்படி காலேஜ் மானத்தையே வாங்கிட்டு இருக்கானே. எப்படிடா, இன்னும் எங்க ஞாபகம் எல்லாம் இருக்கா இல்ல அப்படியே மறந்துட்டியா? அட நீங்க வேற சும்மா கலாய்க்காதுங்க டாடி. நீ புது ஸ்டாஃப்? ஆமா. ஆமா அங்கிள். சாரி, ஆமா சார். அதான் அங்கிள்னு கூப்பிட்டுட்டேலாம், வயசாயிட்டுலமா அங்கிள்னே கூப்பிட்டுக்கோ. இல்ல சார், குரு சர்க்கம்னு நீங்க தான் சேர்மன். என்னதான் இருந்தாலும் அந்த மரியாதைய இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் நாங்க கொடுக்கணும்ல. கொடுக்கணும் தான், அதான் உன் வாயில அங்கிள்னு வந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அங்கிள்னே கூப்பிட்டுக்கோ. ஆமா, புது ஸ்டாஃப்னு சொல்ற, கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு நிக்கிற? அத உங்க பையன் கிட்ட தான் கேட்கணும் சார். என்னடா, அந்த பொண்ணு நியூ ஸ்டாஃப்ங்குது, கிளாஸ் இருக்கோம்ல. டாடி, உங்களுக்கு தெரியாதுல, இவங்களுக்கு மீடியா பத்தி நிறைய ஐடியா இருக்கு. ஏன் உனக்கு இல்லாத ஐடியாவா அந்த பொண்ணுக்கு இருக்க போகுது? அப்படி கேளுங்க அங்கிள். ஹலோ, அதான் எங்க டாடி வந்துட்டாங்கல்ல, பர்சனலா நாங்க பேச வேண்டியதெல்லாம் இருக்கோம். கொஞ்சம் வெளியே போறீங்களா? அங்கிள், உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா? தாராளமா கேளுமா. நீங்க பாக்குறதுக்கு அங்கிள் மாதிரி இல்ல, உங்க முடி மட்டும்தான் வெள்ளா இருக்கு. இந்த உலகத்துக்கு இவ கஷ்டப்பட்டு ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கேன். அது வந்துமா, நம்ம மனசு எப்பவுமே சுத்தமா இருந்து மனசு அளவுல சந்தோஷமா இருந்தாலே போதும் என்றும் இளமையே. சூப்பர் அங்கிள். இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நீங்க உங்களுக்கு அப்புறம் உங்க நாற்காலியில யார உட்கார வைக்கணுங்கிறத நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தீங்களா? அட்டி பாவி, இதுல என்னமா சந்தேகம்? எங்களுக்கு அப்புறம் எல்லாமே எங்க பையன் தான். எங்களுக்கு அப்பனுக்கு முடியாத நேரம் பையன் அப்பனோட நாற்காலியில இருந்து நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறது தானே முறை. எல்லாம் சரிதான் அங்கிள், ஆனா நீங்க செலக்ட் பண்ண ஆளு கரெக்ட் தானே? ஹலோ, என்ன? என் டாடிக்கு எனக்கு நடுவுல 1000 இருக்கான். கொஞ்சம் வெளியே போறீங்களா? போக தான் போறேன். அப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? வரேன் அங்கிள். வாமா. டாடி போறது வரைக்கும் இந்த பக்கமே வராதா, அப்படியே போயிரு.
ஃப்ராடு, என்னமா பயப்படுது வெளியே போ வெளியே போ அப்படின்னு. இவர்கிட்ட உங்க பையன் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா இவன் சேருக்கே ஆபத்து. இது தெரிஞ்சு தானடா என்ன வெளியே துரத்துறேன். ஜில்லோ, நான் உன் மேல ஆசைப்படுறேன்னு மட்டும் என் டாடிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த அரை மணி நேரத்துல உன்னை எனக்கு பொண்டாட்டி ஆக்குறதுக்காக உன் வீட்டு முன்னாடி என் டாடியும் அம்மாவும் நிப்பாங்க. சொல்லிதான் பாரு. வரேன். நீங்க உட்காருங்க டாடி. என்னடா அந்த பொண்ணுக்கு உனக்கு ஏதாவது சண்டையா? ஐயே, அப்படியெல்லாம் இல்ல டாடி. அப்புறம் என்னடா நீ இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணுக்கு பிடிக்காத மாதிரியே பேசிட்டு போகுது? அது ஒரு அடலூசு, அதை விடுங்க டாடி. என்னடா வீட்டு பக்கமா வரதில்ல, டே டைம்ல காலேஜ்ல இருக்க, அதுக்கு பிறகுதானே உன் ரிசர்ச் பத்தி எல்லாம் நீ ஏதாவது பண்ணியாக்கணும். அதனால நாங்களும் கண்டு காணாமலாம் விட்டுட்டோம். சரி, உன் மதிப்பு உனக்கு தெரியுமா குரு? இவ்ளோ சொத்துக்கு நீ மட்டும்தான் வாரிசு. ஏன் டாடி, சொத்து எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டே நடக்கணும்னு சொல்றீங்களா? டேக்கண்ணா, அது நடக்க வேண்டிய நேரத்துல காலத்துல நடக்கணும். உனக்கு எந்த பொண்ணுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சரி நாங்க பாக்குற பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு 1008 பொண்ணை பார்த்துட்டோம். உனக்கு அதுலயும் எந்த பொண்ணு மேலயும் விருப்பம் இல்ல. எப்பதாண்டா கல்யாணம் பண்ணிட்டு என்ன உங்க அம்மாவையும் தாத்தா பாட்டி ஆக்க போறேன்? ஏன் டாடி, உங்க 2 பேரையும் தாத்தா பாட்டி ஆக்கணுங்கிறதுக்காக நான் அவசரமா கல்யாணம் பண்ண முடியுமா? சரி, டேப்லெட் எல்லாம் போட்டீங்களா? உன் அம்மா என்ன விட்டுருவாளா என்ன? எப்பதாண்டா கல்யாணம் பண்ணிப்ப? ஏன் டாடி, இத கேக்குறதுக்கு தான் அங்கேயும் இங்க வந்தீங்களா? டேய், எனக்குலாம் 8 வயசா இருக்கும் போதே உங்க தாத்தா கிட்ட போய் ஸ்னேகா டீச்சர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அப்படி இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், ஸ்னேகா டீச்சரை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் நான் ஸ்கூலுக்கு போவேன் பேசி உன் தாத்தா கிட்ட இந்த மரண அடி வாங்கினவன்டா. எனக்கு மகனா பிறந்துட்டு எப்படிடா 26 வயசானதுக்கு பிறகும் எந்த பொண்ணு மேலயும் உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரல? அது டாடி, நான் அம்மா மாதிரி. நாங்க பாக்குற பொண்ணு மேலயும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, உனக்கு எப்பதான்டா ஒரு பொண்ணு மேல ஃபீலிங் வரும்? ஃபீல் பண்ணிட்டு தான் டாடி இருந்தோம், நீங்க தான் கெடுத்துட்டீங்க. என்னடா உளர்ற? ஐ மீன் டாடி, உங்களுக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி மேல வந்த ஃபீலிங் மாதிரி எனக்கு சட்டுப்புட்டுன்னு வந்துருமா என்ன? டேய், அது உன் அம்மாவோட ஃப்ரெண்டுடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏண்டா 20 வயசுல மறுபடியும் உன் தாத்தா கிட்ட போய் எனக்கு கல்யாண வயசு வந்துட்டுப்பா, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்படா என்கிட்ட கேட்க போற? அதாவது டாடி, 20 வயசுல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுன்னு வைங்க, தலை தட்டி படிக்கிற வேலையை பாருடான்னு அனுப்பி விட்டுருவீங்க. அதுவே எங்களுக்கு 30 வயசு 26 27 வயசு ஆக போகுதுன்னு வைங்க, இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து தரகருக்கு காசை கொடுத்து இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு நாங்களே ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை மட்டும் தானே. இதையே 20 வயசுல பண்ணிருந்தா தோலை தட்டி காய வச்சிருப்பீங்களா? உன் மண்டையை கழுவலான்னு நாங்க ட்ரை பண்ணா நீ எங்க மண்டையே கழுவி விட்டுருவ. கொஞ்சம் பொறுங்க டாடி, எனக்குன்னா 2 மாசம் டைம் கொடுங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு சம்மதம். அது சரி. என்ன டாடி, சடனா சைலண்ட் ஆயிட்டீங்க? குரு, நீ இப்பெல்லாம் நைட் டைம்ல வீட்டு பக்கமா வரதில்ல. அதான் சொல்றேன்ல டாடி, நீங்க வேற இந்த சேர்மன் போஸ்டிங் எனக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க, எனக்கும் படிக்கணும்ல, அதுக்காக எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும். என்னதான் மனசு நாங்க அப்படி சமாதானம் செஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும்லப்பா. அந்த அரசு பக்கம் எல்லாம் நீ போறது கிடையாது தானே? அரசு பக்கமா? அவன் கிட்ட நான் எதுக்கு டாடி போக போறேன்? இல்ல குரு, உன் வயசு அப்படி, நம்ம பட்ட அவமானத்துக்கெல்லாம் அவனை பழி வாங்கணும்னு தான் உனக்குள்ள இருக்கும். என்ன வயசு அப்படி பாத்தியா? ஆனா குரு, சாக்கடைன்னு தெரிஞ்சா கள்ள தூக்கி போடுறதும் தப்பு, நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போயிடணும், அதுதான் பொழைக்க தெரிஞ்சவன். ஐயோ டாடி, அரசுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்க போகுது? அந்த ஆள் பக்கம் எல்லாம் நான் போறதே கிடையாது. குரு, நீ எங்களுக்கு ஒத்த புள்ள, தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கும் போயிடாதப்பா. ஏன்னா வயசான காலத்துல அது தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஐயோ டாடி, ஃப்ரீயா விடுங்க, எனக்கு என்ன ஆக போகுது? டே டைம்ல உங்களை வந்து பார்த்துட்டு தானே இருக்கேன் டெய்லி, நைட்டு தானே வர முடியல. எனக்கு 2 மாசம் டைம் கொடுங்க டாடி, சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானே ரெகுலரா வீட்டுக்கு வந்துருவேன். சரிடா, உன்னை பார்த்து பேசணும் போல இருந்துச்சு. நீ வீட்டுக்கு வரும்போது என்னால நார்மலா பேச முடியல, நான் ஏதாவது பேசினா உங்க அம்மாக்கு உடனே அழுக்க வந்துடும். உன் அம்மா அழுதா நீ தாங்கிக்க மாட்டேன், அதான் கண்ணா நேரா காலேஜுக்கே வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு போங்க டாடி, நான் பாத்துக்கிறேன், நான் ஈவினிங் வரேன். சரிடா. குட் மார்னிங். குட் மார்னிங் அக்கா. எது அக்காவா? ஆமா, உங்களை பாக்குறதுக்கு சீனியர் அக்கா மாதிரி தான் இருக்கு. எடி, ரொம்ப நடிக்காதுங்கடி, நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்ல. சரணி, அவங்கள பத்தி உனக்கு தெரியாது, அட்வைஸ் பண்ணி சாக்கடிச்சிடும். சோ நான் இங்க படிச்சுட்டு தான் இருக்கேன்னு நீங்களா முடிவு பண்ணிடுவீங்க, அதுதானே அக்கா உண்மை. இங்க நான் அக்கா தங்கச்சி உறவு கொண்டாட வரலாம். நான் தான் உங்களோட கவுன்சிலர், நான் தான் உங்களோட மேக்ஸ் மேம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த வருஷம் உங்களோட கிளாஸ் மேம் நான் தான். என்ன மேம் சொல்றீங்க? அப்போ நீங்க சீனியர் அக்கா கிடையாதா? உங்களை பார்க்கும்போது
எங்களை விட ஒரு வயசு பெரியவங்க மாதிரி தான் தெரியுது. தெரியும் தெரியும். சே குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சாரி மேம், எங்களுக்கு நீங்க எங்களோட கிளாஸ் மேம்னு தெரியாது. ஏதோ நாங்க ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் இல்லம்மா, நீ எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். ஏதோ காலேஜ் பத்தி தெரியாத மாதிரியே பேசுறீங்க. இல்ல மேம், நாங்க எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். அதுவும் இந்த காலேஜ்ல இங்க இருக்கிற மேக்ஸிமம் நாங்க எல்லாரும் புது ஸ்டூடண்ட்ஸ் தான். ஐ நோ, இந்த காலேஜ்ல பிஎட் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதான் மேம், உங்களை பாக்குறதுக்கு வேற சின்ன பொண்ணாட்டம் இருக்கு. நாங்க வேற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருப்பீங்கன்னு நினைச்சோம். உங்க எல்லாரும் மொழியை பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சுட்டே கலாய்க்கிற மாதிரி இருக்கு. ஐயோ மேம், நிஜமாவே உங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு அக்கா மாதிரி தான் இருக்கு. ஏண்டி இப்படி புழுக்குறீங்க? அது நான் ட்ரெயின் பண்ண மாதிரி நினைச்சுக்க போகுது. விட்டுடி பாத்துக்கலாம். பாரு, உன் அத்தானோட தங்கச்சியா இருக்கலாம். நம்ம வேற இந்த காலேஜுக்கு புது ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அசைன்மெண்ட் எல்லாம் பக்கம் பக்கமா கொடுத்துடலாம். தப்பு பண்ணா வாரத்துக்கு 2 அப்பாலஜியாவது எழுத வச்சிடலாம். பயந்து உட்கார வச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். முத நாளே நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம். அது வீட்டுல போய் எனக்கு ஒரு காட்டு காட்டிடுறேன்டி. நீ வாய் மட்டும் தானே உட்காந்துருக்க, நீ உன் வேலையை மட்டும் பாரு. சரண்யா. எஸ் மேம். அங்க என்ன ஒளிஞ்சிருந்து முணுமுணுப்பு? நீங்க கட்டியிருக்க சாரி கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் மேம். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்லயே சொல்றேன், என் வேலையில நான் கரெக்டா இருப்பேன். ஹோம்ஒர்க் முடிக்காம மேம் உங்க சாரி கலர் நல்லா இருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு காக்க பிடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது. முத நாள் தானே, எங்க நம்ம வாயை காமிக்காம இருந்தா அவங்க நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க, அப்பாலஜி எழுத வச்சிருவாங்க. இப்படியெல்லாம் நினைச்சிட்டு தான் என்ன அக்கான்னு கூப்பிட்டது. பட் இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். சொன்னலடி, இது ஒரு மிலிட்டரி ஆபீசர். மேம், நான் உங்ககிட்ட என் பேர் சொல்லவே இல்லை, எப்படி கண்டுபிடிச்சீங்க? வழக்கமா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் இன்ட்ரோ கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் டே. ஆனா உங்க அட்மிஷன் ஃபார்மை பார்த்து உங்க நேம் வித் போட்டோ எல்லாமே அதுல இருந்து, சோ உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். என்னடி, கிளாஸ் எடுக்க தானே வந்தது, ஏதோ அது வீட்டு பையனே நமக்கு தர மாதிரி முத நாளே நம்மளை பத்தின டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. நான் தான் சொல்றேன் இல்லடி, அது ஒரு ஹிட்லர், பக்கா மிலிட்டரி ஆபீசர். அதே நாங்க பாக்குறோம். தென் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ அம் மித்ரா. நைஸ் நேம் மேம். தேங்க் யூ. உங்க வாய்ஸ் கூட கியூட்டா இருக்கு மேம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், என்னடி உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலன்னு ரொம்ப வருத்தப்படுற போல. மூட்டு உட்காந்துரு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றாங்க. அது வரைக்கும் நம்ம பேசிக்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் சார். சாரி மேம், கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 5 minutes வித்யாவை வெளியே விடலாமா? ஓகே சார். வித்யா, அப்படியே என்ன வெளியே கூட்டு போடி. அதான் கூப்பிடுறாருல உங்க சேர்மன், போயிட்டு வா. ஓகே மேம். இடி கூட்டு போடி என்னையும். சைக்கோ, என்னதானே கூப்பிட்டுருக்காங்க. எந்திரிச்சிட்டு மயக்கம் வர மாதிரியே டிராமா பண்ணு. உன்னை வெளியே கூட்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படலாம். லூசு. நம்மள வம்பிழுக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா இந்த கிளாஸ் டைம்ல எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற ஆள் இல்லையே இவன். எதுக்காக வித்யாவை வெளியே கூப்பிட்டுருக்கோம்? என்னன்னு நம்மளும் கவனிச்சிட வேண்டியதான். என்னதான், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்னால வித்யா, ஒரு சின்ன ஹெல்ப். இது எதுக்கு வந்திருக்கு? ஹலோ, உங்களை யார் கூப்பிட்டது? கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது என் ஸ்டூடெண்ட் வெளியே கூப்பிட்டு பேசுறீங்க. நான் அவளுக்கு வெறும் மேக்ஸ் மேம் மட்டும் கிடையாது, கிளாஸ் கவுன்சிலரும் கூட. அவளுக்கு யாரால எப்பவாவது ஏதாவது பிரச்சனைனா நான் தானே முன்ன நின்னாகணும். அதுக்கு என்ன, அவளை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? ஏதாவது அவளுக்கு பிரச்சனைனா அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. எனக்கு வாட்சதெல்லாம் எப்படி இம்சைங்களா போகுதுன்னு தெரியல. ஹலோ, நான் இந்த காலேஜோட சேர்மன். என்னால அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒருவேளை வந்துட்டுனா அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுல இருந்து நான் அவளை காப்பாத்தணும்ல. என்ன எங்க அத்தை காப்பாத்துவாரு, நீங்க எல்லாம் காப்பாத்த வேண்டாம். வித்யா, சொல்லுங்க அத்தா. ஷோ, இவ வேற இம்சப்படுத்துறாளே. இங்க பாரு, நான் உனக்கு அத்தான் தான், அது எப்பவும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த பத்தி எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இந்த காலேஜ்ல வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாத. ஓ, இதான் மாட்ரா. அதனாலதான் இந்த அமர்தா மேம் இன்னும் சேர்மன் சாருக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லுச்சா? சூப்பர். இந்த ஆளோட வேலை என்னன்னு எனக்கு இப்ப பக்காவா தெரிஞ்சுட்டு, இந்த காலேஜ்லயே யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிருக்கு. எங்க தான் கல்யாணம் பண்ணிருக்க விஷயம் இங்க உள்ள ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சா இந்த ஆளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஃப்ராடு. இத வச்சுதான் என்கிட்ட ரொம்ப ஆட்டம் போடுறியா? ஏன் தான்? வித்யாமா, உனக்கு சில விஷயங்கள் தெரியாது. இசைக்கும் எனக்கும் கல்யாணம் மாதிரி ஒண்ணு நடந்ததில்ல. மாதிரியால மாதிரி ஃப்ராடு என்னமா நடிக்கிறான். கல்யாணம் நடந்துச்சு உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல வித்யா. இந்த காலேஜுக்கும் நம்ம காலேஜ்ல இருந்து 2 ஸ்டாப் தாண்டி போகும்போது இன்னொரு காலேஜ் இருக்குல்ல, இன்ஜினியரிங் காலேஜ். ஆமா.
அந்த காலேஜோட சேர்மன் பொண்ணுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க பெரியவங்க. அப்படியா? இவன் ஏதோ ஒரு ஆங்கிள் உருட்டுற மாதிரி தெரியுதே. அப்ப என்ன சேத்தா? அப்புறம் தான் உங்க அக்கா இசை எனக்கு பிடிச்சி போய் உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. ஃப்ராடு புடிச்சு போய் நீ என்னமா உருட்டுறான்? எப்படியும் அவருக்கு தெரிஞ்சா கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வரும் காலேஜுக்கு. உங்களுக்கு இசையக்காவை பிடிச்சிருந்தா இசையக்காவை கல்யாணம் பண்ணீங்க. இதுல அவருக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்ல வித்யா, டாடிக்கும் அவருக்கும் பல வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஓ, இசை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் இந்த காலேஜ்ல யாருக்குமே தெரியாது. ஒரு டைம் வரட்டும், வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு டாடி சொல்லி வச்சிருக்காங்க. ஓ உங்க அப்பாவா? அங்கே சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இப்பவா அவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் முடிவா இருக்காரு. எனக்கு இசைக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிய வந்ததுன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வரும். அதனால நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கட்டும், வேற யார்கிட்டயும் எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணாத. அப்படியா? அப்போ இந்த காலேஜ்ல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாதா? ரொம்ப க்ளோஸான ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் தெரியும், மத்தவங்க எல்லாருக்கும் தெரியாது. அதனால நீயும் தெரிஞ்ச மாதிரி காமிக்காத. காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரச்சனை வரானா நான் காமிப்பேனா தான். இவனுக்கு ஜால்ரா போடுறதுல இவளுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். சரி, அதை கொஞ்சம் சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். தப்பி தவறி கூட எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இல்ல வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிடாத, சரியா? கண்டிப்பா தான். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த காலேஜ் சேர்மனுக்கு பொண்ணு இல்லைங்கிற விஷயம் உங்க ரெண்டு பேருக்கு தெரியாதது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. முருகா, இவளுங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன நீ தான் காப்பாத்தணும். நீங்க கவலைப்படாதீங்க சார். இப்பல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் முன்ன கூட உங்களை சார்னு தான் கூப்பிடுவேன். அது போதும். சரியா தான். நான் கிளாஸுக்கு போலாமா? போலாம் போ. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க ஸ்டாஃப் இல்லாம தனியா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க எங்க என்ன பண்ணிட்டு நிக்கிறீங்க? வரேன். அப்படியே என் மனசுக்குள்ள எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போனா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஃப்ராடு, காலேஜ்ல உனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியே ஒரு டிராமா. இப்படி எத்தனை பொண்ணுங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரேன்டா. தேங்க்யூடா. புதிய கிளாஸுக்கு நல்ல வேலை குரு, உனக்கு கரெக்டான நேரத்துல ஞாபகம் வந்துட்டு. சேர்மனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு அவ பாட்டுக்கு வேற யாருக்கிட்டயாவது உளர்னாலும் இல்ல இவ பாட்டுக்கு வேற யாருக்கிட்டயாவது உளர்னாலும் அது அரசல் புரசலா டாடி காதுக்கு போய் ஏன் தலைக்கு பிரச்சனை வர்றதுக்கும்னா இந்த இதுங்க ரெண்டுத்துக்கு வாயும் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரச்சனை வந்துறன்னு பயமுறுத்தி சொல்லட்டா போடாமலே போட வச்சுட்டோம். 1000 இருந்தாலும் ஒரு வழியில வித்யாக்குன்னு அத்தா முறை தானே. அத்தா சொன்னா கேப்பா. இத பத்தி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட வாய் விட மாட்டான். எப்படியும் மித்ராவை பத்தி நமக்கு தெரியும். எதுக்கடி கூப்பிட்டாரு? அது ஒண்ணும் இல்ல, எங்க அக்காக்கும் எங்க அத்தானுக்கு கல்யாணம் ஆச்சுல, அதான் இசை அக்காக்கும் குரு அத்தானுக்கும். உன் அக்காக்கும் எனக்கு கல்யாணம் விஷயத்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இல்ல வேற யார்கிட்டயுமா சொல்லிடாத அப்படின்னு சொல்றதுக்காக கூப்பிட்டாரு. ஓ, அதுக்கா கூப்பிட்டாரு. சரி சரி, சூப்பர். நல்ல ஆளுதான் செலக்ட் பண்ணி சொல்லிடாத அப்படின்னு சொல்லிருக்க அந்த ஆளு. யோசிச்சலமா யோசி. உன் மூளையை கசக்கி பிழிச்சு யோசி. கசக்கி பிழிஞ்சா மட்டும் ஐடியா வந்துருமா என்ன? என்ன சொல்லி இந்த பெண்ண சித்தர்கிட்ட இழுத்துட்டு போறதுன்னு தெரியலையே. யோசி. அப்படியே போய் சேர்ந்துராம இந்த இசை பண்ண விட்டா எப்படியே நாள் பூரா கோயிலே போய் கிடந்துருவான். ஆனா இந்த செலமா கூப்பிட்டா கண்டிப்பா நம்ப மாட்டா, வரமாட்டான். பேசாம இப்படி ஒண்ணு செஞ்சிருவாமா, இந்த பெண்ணு வர இடத்துல எண்ணெய் குறை ஊத்திடுவான். எப்படியும் வலிக்கு கீழே விழுவா. உன் கால் கொஞ்சோல சுளுக்கி இருக்கு, இதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டாம். கோயில் பக்கத்துல இருக்க வைத்தியர்கிட்ட உன் காலை கொண்டு காட்டினா சுளுக்கெடுத்து விட்டாலே கால் சரியாயிரும் சொல்லுவோம். எப்படியும் வரதுதான் வந்துட்டா சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு கோயிலுக்கு நேரா நடக்க ஆரம்பிப்பான். அதை வச்சு சித்தரை பார்க்க போயிடலாம். பேத்திக்கு போடுற பிளான். ஐயோ, என்ன கூட்டனா வலிக்கு கிட்ட போய் விழுந்துருவாளே. 1000 இருந்தாலும் என் பேத்தியாச்சு. ஒரு வேளை கீழே விழுந்து எக்கு தப்பா ஏதாவது ஆச்சுன்னா ஆண்டவா, என் பேத்தி கொஞ்சம் மெதுவாதான் விழணும். என்ன ஊத்துனா மெதுவா உள்ளதுக்கு வாய்ப்பே இல்ல. பேசாம வாழைப்பழத்தோலை போட்டுவோம். இதுதான் சரியா இருக்கும். சித்தர்கிட்ட கூட்டிட்டு போன மாதிரியே இருக்கும். இந்த பெண்ணை இந்த குறுப்பையில கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. அது பிறகு என் சேம பேரனுக்கு நான் நினைச்ச மாதிரியே பொண்ணு பாப்பேலாம். ஹலோ செல்லம், யோசிச்சு முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு. நீ ஒண்ணு செய், அடுக்கலைக்கு போய். எது கிச்சனுக்கா? கிச்சனா சிக்கனா? அதான் அடுக்கலைன்னு சொல்லியல. செல்லம், நீங்க பேசுற தமிழ்ல பாதி வார்த்தை எனக்கு புரியறதே இல்ல. எப்படி அடுப்பங்கரைக்கு போ, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடு. ஆனா செல்லம், எனக்கு தான் இப்ப பழம் சாப்பிட மூட இல்லையே. யாட்டி உன் வயித்துக்குள்ள ஒரு பழத்தை அடைக்கிறதுக்கு இடம் இருக்காதா? போய் பழத்தை தின்னுட்டு பழத்துக்கு தோல் மட்டும் எடுத்துட்டு வா. எல்லாம் என் தலை எழுத்து. நான்லாம் எங்கேயோ மருமகளா இருக்க வேண்டியது இங்க மருமகளா வந்து சேர்ந்து பாவத்துக்கு இந்த வீட்டு பொண்ணை கீழே தள்ளி விடுறதுக்கு உன் கூட சேர்ந்து பிளான் போட வேண்டி இருக்கு பாரு. இப்பதான் குளிச்சுக்கிட்டு அங்க எங்க நடந்துட்டு தெரிஞ்சா இந்த பெண்ணு கீழே வரதுக்கு முந்தி பழத்தை தின்னுட்டு பழத்துக்கு தோலை கொண்டு வா. சரி? இல்ல மச்சான், நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். பீச்சுக்கு போயிட்டு நீ இனியா கூட்டு வரதுக்கு லேட் ஆகுமா என்ன? இல்ல சாமி, நான் 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவோம். நீ வீட்டுல போய் உட்காரு. நான் வந்ததுக்கு பிறகு நம்ம 2 பேரும் ஒன்னாவே அந்த ஆளை பார்க்க போலாம். சரிடா.
நல்ல வேலைடா, உன் பேச்ச கேட்டு நான் இங்க வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்துட்டு இருந்திருக்கணும். வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால கரெக்டா இருந்து பத்தியா? செல்லம், எனக்கு பயமா இருக்கு. இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அன்பா இருக்கட்டும், வேதாச்சலம் தாத்தாவா இருக்கட்டும், சும்மாவே விட மாட்டாங்க. இசையோட அப்பா அம்மாவை கூட சமாளிச்சிடலாம், ஆனா அண்ணனையும் தாத்தாவையும் சமாளிக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் சும்மா நில்லு. நீ பேசு. நீ ஏன் பேச மாட்டேன்? செல்லம், இசை வராங்க. வரட்டு வரட்டு. இந்த பழத்தோல்ல அவ காலை வைக்கணும், வலிக்கிட்டு கீழே விழணும், எல்லால லேசா அவ காலை அடிபடணும். நான் பைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு கோயிலுக்கு போனாவா சித்தரை பார்க்கணும். ஐயோ, அவங்களுக்கு பலமா அடிபட்டுட்டுனா என்ன பண்றது? என் பியாத்திக்கு எள்ளு போலதான் அடிபடனேன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு தான் பழத்தோலை எடுத்து போட்டிருக்கேன். இப்படி ஒரு சம்பவத்தை இந்த உலகத்துல நான் எங்கேயும் பார்த்ததில்ல. செல்லு, வர வர நீங்க டிவி சீரியல்ல வர மாமியார் மாதிரியே வெள்ளி ரோலுக்கு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில ரொம்ப கஷ்டம் பாத்துக்கோங்க. வாய மூடு ஊட்டி. செல்லும், ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இதுல ஒரு புக் படிச்சிட்டு வச்சனே, பாத்தீங்களா? இப்ப காணோம். என் காதுல கேட்கல. கொஞ்சம் முன்ன தள்ளி வந்து பேசு. பக்கத்துல தானே நிக்கிறேன். இது கேட்கலையா? கேட்கல. கொஞ்சம் முன்ன தள்ளி வந்து நின்னு பேசு. செல்லம், பாத்து நீ மட்டும் நின்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே, நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களிலே. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. பாட்டு முடிஞ்சதுக்கு பிறகு கூட ரெண்டாவதுங்களை மறந்து நின்னுட்டு இருக்கு. ஆர் யூ ஓகே? ஓகே தான் சாம். கடவுளே, யாருக்கு முன்ன இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? யாவுடி? சும்மா விட்டாலே 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 சேர்த்து வைக்கிறதுக்கு செல்லும் நல்ல பிளான் போட்டு இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. சாரி குரு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. பழத்தோல் வலிக்கு கீழே விழ போனாலா, அதான். இதுல என்ன இருக்கு ப்ரோ? நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலாம். ஏடி, நடு கால்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உன் புருஷன் என்னடானா நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலங்கறான். என்ன விட்டு நினைச்சிட்டு இருக்கான் உன் புருஷன்? நான் சாம நினைச்சிட்டு இருக்கேன், அவன் யார நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு எங்க தெரியும்? இசை, ஆகாஷ் மட்டும் ஒரு பொண்ணு தாங்கி பிடிச்சிட்டு 2 செகண்டுக்கு மேல நின்றுக்கணும். அவருக்கு இந்த ஆர்த்தி யாருன்னு காமிச்சிருப்பேன். அதானே உன் புருஷன் என்னட்டு சூடு சொன்ன இல்லாம நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலங்கறான். செல்லும், இப்பவாவது புரிஞ்சுக்கோ, எனக்கு சாம்க்குமான காதல. எப்படியாவது உண்மையான காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு நீதான் பிளான் பண்ணணும். பிளான் தானே போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அததான் இந்த ஜாம் வந்து கத்துக்கிட்டானே. குரு எப்ப வந்தான்னு தெரியலையே. இசை கல்யாணம் ஆன பொண்ணு, குருவோட ஒய்ஃப். இவ்ளோ நேரம் நான் என்ன மறந்து நின்னுட்டேன். சே, சாரி குரு, நிஜமாவே கீழே விழ போனாலாம். அவங்க ஜோடி பொறுத்தான் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. உன் இசை கழுத்துல நான் தாலி கட்டல. என்னைக்கா இருந்தாலும் இசை உனக்கானவதான். நீ கில்ட்டியா எல்லாம் ஃபீல் பண்ணாத. குரு, நிஜமாவே நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல. நானே போட்டோ எடுக்காம விட்டுட்டேனேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இதுல என்ன ப்ரோ இருக்கு? நாங்க யூஎஸ்ல இருந்திருக்கோம். கீழே விழ போன பொண்ணை ஹெல்ப் பண்றதுக்காக புடிச்சது ஒரு தப்பா? நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. நீ என்ன திருன்னு முழிச்சிட்டே இருக்க? அவங்களே பிளான் சொதப்பிட்டுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வர பிளானா? என்ன பிளான்? அட என்னப்பா, 2 பேரும் ஒண்ணா வந்தீங்களா என்ன? இல்லாண்டி அன்பு, இனியாவை கூட்டு வெளியே போனான்னு சொன்னான். 2 பேரும் வெளியே போனாங்க. வர நேரம் தான் அவனை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். அப்படியா சாம்? சரி, நீ உட்காரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. என்ன செல்லு, உன் ஓட்டு டப்பா பிளான் சக்சஸ் ஆகல போல. என்ன பிளான்? செல்லமா, அந்த சித்தரை பாக்கிறதுக்கு இவளை எப்படியாவது இன்னைக்கு கூட்டிட்டு போயிரு. அப்படி மட்டும் இல்ல, இவளுக்கிட்ட இருந்து இந்த சேம பையல உன்னால காப்பாத்தவே முடியாது. என்ன லுக்கு? நீ வீஸ் நம்பு, எங்க காதலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு பாத்தியா? நமக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? என் சாமி என்னால தொட்டு பேசுறதுக்கு கூட முடியாது. ஆனா நீ பண்ண சம்பவத்தால அவன் என்ன கட்டியே புடிச்சிட்டான். ரொம்ப பீத்திக்கார பார்த்தலாம். அவன் கை சுத்தி வந்து என் இடுப்ப புடிச்சிருந்து உன் இடுப்பு எலும்ப உடைக்காட்டா ஏன் பேர் செல்லமா இல்லாட்டி ஆண்டவன் கிட்ட உனக்கெல்லாம் அடிபட்ட கூடாதுன்னு நினைச்ச பத்தியா? ஈரோட்டி சித்தர்கிட்ட கூட்டிக்கிட்டு போயிட்டு அது பிறகு அந்த ராஜத்தி தர பொடியா பால்ல கலக்கி எப்படி உனக்கு தாரங்க மட்டும் பாரு. அதுக்கு பிறகுதான் சேம பயலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. நீ அந்த பழக்கடக்காரி தர பொடியா எனக்கு பால்ல மிக்ஸ் பண்ணி தர போறியா? உன் உலக்க வாயில எப்படி அதை நான் ஊத்துறேன்னு மட்டும் பாரு. எப்படி நீ டிராமா பண்ணி சித்தரை பார்க்க கூட்டு போவேன்னு தெரியும் எனக்கு. வந்ததுக்கு பிறகு உனக்கு இருக்க கச்சேரியை மட்டும் பாரு. எப்படி நீ டிராமா பண்ணி சித்தரை பார்க்க கூட்டு போவேன்னு தெரியும் எனக்கு. வந்ததுக்கு பிறகு உனக்கு இருக்க கச்சேரியை மட்டும் பாரு. எப்படி நீ டிராமா பண்ணி சித்தரை பார்க்க கூட்டு போவேன்னு தெரியும் எனக்கு. வந்ததுக்கு பிறகு உனக்கு இருக்க கச்சேரியை மட்டும் பாரு. எப்படி நீ டிராமா பண்ணி சித்தரை பார்க்க கூட்டு போவேன்னு தெரியும் எனக்கு. வந்ததுக்கு பிறகு உனக்கு இருக்க கச்சேரியை மட்டும் பாரு. எப்படி நீ டிராமா பண்ணி சித்தரை பார்க்க கூட்டு போவேன்னு தெரியும் எனக்கு. வந்ததுக்கு பிறகு உனக்கு இருக்க கச்சேரியை மட்டும் பாரு. எப்படி நீ டிராமா பண்ணி சித்தரை பார்க்க கூட்டு போவேன்னு தெரியும் எனக்கு. வந்ததுக்கு பிறகு உனக்கு இருக்க கச்சேரியை மட்டும் பாரு. எப்படி நீ டிராமா பண்ணி சித்தரை பார்க்க கூட்டு போவேன்னு தெரியும் எனக்கு. வந்ததுக்கு பிறகு உனக்கு இருக்க கச்சேரியை மட்டும் பாரு. எப்படி நீ டிராமா பண்ணி சித்தரை பார்க்க கூட்டு போவேன்னு தெரியும் எனக்கு. வந்ததுக்கு பிறகு உனக்கு இருக்க கச்சேரியை மட்டும் பாரு. எப்படி நீ டிராமா பண்ணி சித்தரை பார்க்க கூட்டு போவேன்னு தெரியும் எனக்கு. வந்ததுக்கு பிறகு உனக்கு இரு
சொல்லு என்னாச்சு? பேத்திய பாட்டிய ரொம்ப நேரமா உங்களுக்குள்ள என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல மக்கா, நீ உட்காரு. உன்னை எப்படி சித்தர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாரு.